நான் தான் இப்போ கோட்டை மேலே கருப்பன் வந்திருக்கேன். உன் பிள்ளைய உனக்கு ஒன்றுமே செய்யலை என்கிட்ட கேட்டியே, அன்னைக்கு நிர்கதியாக நின்ன உன் பிள்ளைய நான் தான் இப்போ பூக்காரனான்னு கூப்பிட்டு வந்தேன். நீ வரவில்லை என்றால் அவமானம் எனக்கல்ல உனக்கல்லவோ. நான் உன்னை பற்றி ஸ்ட்ராங்காக பேசிட்டேன், சாமி இருக்குன்னு சொல்லிட்டேன். நீ வரலன்னா எனக்கு அசிங்கம் இல்லை, உனக்கு தான் அசிங்கம். சாமி இல்லைன்னு போயிடும், என்ன பண்ண போற? சூழ்நிலை தான் நம்மளை உருவாக்குது. நாம எங்கே போய் சேர்ந்தோமோ அதுவாக மாறுது. ஒரு சின்ன குழந்தைய ஒரு கொள்ளைக்காரன் வளர்த்தா கொள்ளைக்காரன் ஆக்கிடுறான். ஒரு ஆன்மீகவாதி கொண்டு வந்தா அவனை ஒரு பெரிய ஆன்மீகவாதி ஆக்கி. இப்படி நான் போய் சேர்ந்த இடம் ஒரு பக்தி கூடம். ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு நம்ம கூட இருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னா, ஆன்மீக சிந்தனையை திரைப்படங்கள் மூலியமா கொண்டு போய் சேர்த்தவர். கண்ணாத்தாள், ராஜராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, பண்ணாரியம்மன்னு பல வெற்றி படங்களை கொடுத்தவர் தான் நம்ம கூட இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு எப்படி ஆன்மீக சிந்தனை வந்தது, அவர் வாழ்க்கையில் நடந்த ஆன்மீக அனுபவங்களை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எல்லாருக்கும் ஆன்மீக அனுபவங்கள் இருக்கும், ஆனா உணர்ந்த தருணம்னு இருக்குல்லங்க, அது மிக சிறப்பா இருக்கும். உங்களுக்குள்ள ஆன்மீகத்தை நீங்க உணர்ந்த தருணம் எது? என்னோட அண்ணன் எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்கோம். இந்த கோயிலுக்கு போனதில் அவங்க எல்லாம் வச்சு கருப்பசாமி, வான்றமுட்டி, கழுகுமலை பக்கத்தில் வான்றமுட்டி கருப்பசாமி கோவில், அதான் குலசாமி. குலசாமின்னா என்ன? சத்தியம் தர்மமாக வாழ்ந்தவர்கள், முன்னோடிகள் சாமி ஆகிட்டாங்க. 100 வருஷம் 200 வருஷமாக கும்பிட்டுக்கிட்டு இருக்கோங்கிறது கதை. அவங்க அந்த பவர்ஃபுல்லான உண்மையான சத்தியமாக வாழ்ந்தனால அவங்களுக்குள்ள ஒரு பெரிய வைப்ரேஷன் இருக்கும். அவங்களால எந்த நேரத்துலையும் எதுவும் பண்ண முடியுங்கிற மாதிரி, கூடு விட்டு கூடு பாய முடியுங்கிற மாதிரி சித்தர்களாகிட்டாங்க. இப்போ நாங்கள்லாம் பொங்கல்கள்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு அப்படி இருந்துட்டு இருக்கோம். சாமி பூஜை நடந்துட்டு இருக்கு. இப்போ ஒருத்தருக்கு சாமி வரும். எங்கெல்லாம் சாமி, நான் கூட நேற்று கூட உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் சொன்ன அப்படி வந்து சேர்ப்பேன். எல்லாம் பயங்கர ஷாக்காக எல்லாம் போய் வரிசை இன்னும் கும்பிட்டுட்டு இருக்கோம். என்னை யாருன்னு தெரியுதாப்பா? எங்கள் அண்ணனை பார்த்து கேட்குறாரு. அவனுக்கு என்ன சின்ன பையன், 15 வயசு பையன், எனக்கு இப்படிங்கிறான். தென்காசி அழுகுனி ஆற்று பாலத்தில் நின்றுக்கிட்டு அழுதுகிட்டு அந்த கரையை கடக்க முடியாமல் நின்றுக்கிட்டு இருந்தியே, அப்போ ஒரு பூக்காரர் வந்து உன்னை காப்பாற்றினாரு, ஞாபகம் இருக்கா? அந்த பூக்காரன் தான்ப்பா நான். பூக்காரனா நான் வந்தேன், என்ன ஞாபகம் இல்லையா உனக்கு? ஆமாம், ஒரு பூக்கார மாமா வந்தார் அப்படின்றான். இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு மிரட்டல், எவ்வளோ ஒரு மிராக்கிள். நான் தான் இப்போ கோட்டை மேலே கருப்பன் வந்திருக்கேன். உன் பிள்ளைய உனக்கு ஒன்றுமே செய்யலை என்கிட்ட கேட்டியே, அன்னைக்கு நிர்கதியாக நின்ன உன் பிள்ளைய நான் தான் இப்போ பூக்காரனான்னு கூப்பிட்டு வந்தேன். ஒரு நெகிழ்ச்சியான தருணம், ஒரு பதிவான விஷயம் இல்லையா? இந்த மாதிரி வாழ்க்கையில் நிறைய இன்சிடென்ட்ஸ். எங்களுடைய போத்தி சுப்பையா அப்படிங்கிறது கூட ஒருத்தர், அவர் வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி சம்பவங்கள் நிறையா நடந்திருக்கு. அவர் ஒரு பெரிய முருக பக்தர். சாமி கல்யாணமே பண்ணலை. ஒரு ஆள் ஏதாவது நினச்சிட்டு வந்தால் அதை சொல்லிவிடுவார். என்னப்பா பணத்துக்காக வந்திருக்க போல் தெரியுது, பணம் கிடைக்க மாட்டேங்குது, தொழில் ஆரம்பிக்க மாட்டேங்குது, என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்கியா? 3 4 5 ஒரு 15 நாளுக்குள்ளே உனக்கு பணம் வந்துருப்பா, தொழில் ஆரம்பிச்சிடும், சரியா? போயிட்டு வா. அந்த மாதிரி யாராவது இவர் தேடி வருவாங்க. சும்மா ஒரு ஆர்வம் சொல்லுவார், ஃபேஸ் ரீடிங்கில் தான் சொல்லுவார். தேடி வருவாங்க. ஏன்னா மகளுக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்குது, ஒவ்வொரு தளங்களாக தள்ளி போயிட்டு இருக்குன்னு யோசிக்கிறியா? 40 நாளுக்குள்ள வட திசையிலேருந்து ஒரு நல்ல சம்பந்தம் வருப்பா, அது பொருத்தமாக இருக்கும், பார்த்துக்க. இது வரைக்கும் தடங்கள்லாம் சரியாயிடுச்சு, 40 நாளைக்கு உள்ளே வந்துடும், அது உங்கள் சம்பந்தம் கரெக்டாக இருக்கும், கல்யாணத்தை பண்ணி. கல்யாணம் நல்லபடியாக நடக்கும்ப்பா. இப்படி எங்கள் குடும்பத்திலே ஒரு ஆள் வாழ்ந்தனால இந்த ஆன்மீகத்தில் எனக்கு ஒரு சின்ன வயசுலேயே இந்த ஒரு உணர்வுகளில் அது பதிவு ஆயிடுச்சு. அவருடைய டெத்து கூட எங்களுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இன்சிடெண்ட்டாக தான் இருந்தது. ஒரு நாள் காலையில் எந்திரிச்சிட்டு ஜாயின்ட் ஃபேமிலி, எப்பா செம்மையா சுப்பையா தேவைப்பா, அது யாரும் அன்றைக்கி வேலைக்கு போனாப்பா, நம்ம குடும்பத்தில் ஒரு உசுறு போகுதுடா, யாரும் வேலைக்கு போகாதீங்க, முருகனா நானான்னு பார்த்துக்கிறேன். எனக்கு அது நைட்லேயே தெரிஞ்சிருச்சு, ஒரு உசுறு போகிறதுக்கு உத்தரவு ஆகிருக்கு, நான் பார்த்துக்கிறேன், அது நான் தடுத்துட்றேன்டா, நான் தடுத்துடுறேன். பெரிய மேட்டர் சொல்கிறாரா? எப்படி இருக்கும்? யாரும் வேலைக்கு போகலை, அதோடைய ஆஃப் ஆகி
எல்லாம் இருந்துட்டாங்க. இவர் மட்டும் சொல்கிறாரு, நாங்களாம் அப்புறம் மீன் பிடிக்கிற பழக்கம் ஒன்று இருந்துச்சு. வந்து மீன் பிடிக்கிறதுக்காக நான் போய் மீன் பிடிச்சிட்டு வந்துடுறேன், வந்து இன்றைக்கி சாப்பிடலாம் எப்படின்னு பார்த்துடலாம். அங்கே ஒரு நரசிம்மர் கோவில் தெப்பக்குளம் இருக்குது. அப்போ அதில் 7 ரவுண்டு அடிச்சுட்டு குளிப்பார். ஒரு 7 ரவுண்டு அடித்தா குளிச்சாச்சுன்னு அர்த்தம். அவ்வளோ ஒரு தடகாத்திரமான ஆள், 50-60 வயசில். ஓ. அவ்வளோ அடிச்சுட்டு இருக்காரு. இப்போ மீன் பிடிக்க போனவர் ரொம்ப நேரமாக ஆளை காணுமே அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் தேடுறாங்க. ஆள் வரல, வெயிட்டிங். போய் பார்த்துட்டு வாங்கடா, சீக்கிரம் வாங்கடான்றாங்க. தேடி வராங்க. இந்த தெப்பக்குளத்தில் ஒரு அம்மா சொல்கிறாங்க, அந்த இடத்துல தான் நின்று குளிச்சாரு தெற்கு முக்கில். எல்லோரும் அங்கே குதிச்சு தேடுறாங்க. அவரை எப்படி மிஸ் ஆகுது? வேஸ்ட்லாம் இருக்குது, வலையெல்லாம் இருக்குது, மீனும் பிடிக்கல, ஆளும் இல்லை, எப்படி குதிக்கிறாங்க. குதிச்சா ஒரு காபி வேட்டி கட்டியிருக்கிறாரு. நட்டமாக நின்ன மாதிரி தெப்பக்குளத்துக்கு உள்ள தண்ணிக்குள்ளே தெற்கு முக்கில் அப்படி கன்னி முலையில் முடித்த மாதிரி நின்று நிற்கிறாரு. டெத்தாகி நிற்கிறாரு. ஒரு சின்ன கொடி மட்டும் சுற்றி இருக்கு, பாசி. உடனே எல்லாரும் போய் பிடிச்சி தூக்கி, தாத்தா அங்கே இருக்காரு பிடிங்கலாம் முடிச்ச மாதிரியே ஒரு உருவம், ஒரு கல்ச்சலை வெளியே கொண்டு வந்தீங்கன்னா எப்படி இருக்கும், அப்படியே முடிச்சுட்டு இருக்கிறார். நட்டமாக வரச்ச நின்று இருக்காரு. கிளச்சாச்சு. அப்படி தூக்கிட்டு கொண்டு வந்துலான்ட்டு வர்றாங்க. ஒரு இடத்துல வந்து அவங்களால தூக்க முடியல, வெயிட்டு ஜாஸ்தியாக இருக்குன்னு கொஞ்சம் இறக்கி வைக்கிறாங்க. உடனே அவ்வளோ வெயிட்டாக இருக்காரு அப்படின்னா பணம் கணக்குறாருன்னு சொல்லுவோம் இல்லையா, வெயிட்டு அது சரிச்சேன்னு அப்படி பேசிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ சரி வாங்க தூக்கி வீட்டுக்கு கொண்டு போயிடலாம். மறுபடியும் தூக்குறாங்க. தூக்கவே முடியல. 5 பேரால். 5 பேர் தான் தூக்கிட்டு வந்தாங்க. 5 பேரால் தூக்க முடியல. அப்போ இன்னும் கொஞ்சம் ஆள் தேவைப்படுதோ, யாராக இருந்தால் கூப்பிடுங்கப்பான்னு சவுண்டு கொடுத்துருக்கு. ஒரு வேடிக்கை பார்க்க அந்த ஒரு பொண்ணுக்கு சாமி இருந்துச்சு. ஓ, டேய் நான் வந்து உங்கள் குடும்பத்தை காக்க வந்த சாமிடா, என்னை வந்து சிலை அடித்து வைங்கடா, நான் மேற்கு திசையை நோக்கி வைங்க, இந்த குடும்பத்தை எந்த தீய சக்தியும் நெருங்க விட அவனை பார்த்துக்கிறேன்டா, அந்த முருகன் கேட்ட உசுரை நானே கொடுத்துட்டேன்டா, நீங்கள் நல்லா இருங்கடா எல்லாரும். பரவாயில்ல, தெய்வமாகவே இருக்கிறாரு. அந்த மனிதனை தெய்வமாக நாங்கள் வச்சு கும்பிட்டுருக்கோம். ஒவ்வொரு வருஷத்துலையும் இந்த ஆடி மாதம் வரக்கூடிய ஒரு நாளில் கடைசி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அவருக்கு ஒரு குரு பூஜை மாதிரி பண்ணி அவருக்கு வேண்டியதெல்லாம் படைச்சு கும்பிடணும். இன்றளவு வழிபட்டு இந்த மாதிரி ஒரு ஆன்மீகம் நம்ம குடும்பத்தில் நம்மளை அறியாமல் அப்படியே தொட்டு வந்துக்கிட்டே இருக்கு. அதனால் இந்த மாதிரியான பிளெஸிங்ஸ் இருக்கிறனால தான் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரைப்படங்கள் மூலயமா நிறைய ஆன்மீக படங்கள் வந்து எடுத்திருக்கீங்களே என்னவோ. ஒரு வாய்ப்பு கிடைச்சி. சார் நீங்கள் வந்து சினிமா துறையில் பார்த்தீங்க அப்படின்னா நடிகராக இருந்திருக்கீங்க, இயக்குனராக இருந்திருக்கீங்க, டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்திருக்கீங்க. நீங்கள் வந்து பல படங்கள் பார்க்கும்போதே இது ஓடும் ஓடாது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நீங்கள் நினச்சிருந்தா ஒரு நகைச்சுவை படமோ ஒரு ஆக்ஷன் படமாவோ அப்படி எடுத்துருந்துருக்கலாம். ஆனால் நீங்கள் கண்ணாத்தாள், ராஜராஜேஸ்வரி, பண்ணாரியம்மன் இந்த மாதிரியான பல வந்து வெற்றி படங்களான ஆன்மீக சம்மந்தப்பட்ட படங்கள் கொடுத்துருக்கீங்க. அப்படி கொடுக்கும்போது சரி இதுதான் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனு, இந்த மூமெண்ட் தான் என்னை வந்து இந்த ஆன்மீக படத்தை எடுக்க வச்சுது அப்படின்னு ஏதாவது இருக்கா? ஆதிபராசக்தி மூவிஸ்னு ஒரு படம், அதில் அபிராமி பட்டர்னு ஒரு ஆள் ஆக்ட் பண்ணியிருப்பார். எஸ்வி சுப்பையா அண்ணன் மிக பிரமாதமாக ஆக்ட் பண்ணியிருப்பார். அதில் அந்த சின்ன வயசில் அந்த பாட்டு கேட்கும் போதெல்லாம் நமக்கு ஒரு சொல்லடி அபிராமி நில்லடி முன்னாலேன்னு ஒரு அற்புதமான சாங். மணியே மணியின் ஒலியே, அந்த மாதிரி இந்த சாங்லேயே ஒரு வைப்ரேஷன் இருக்கும், நல்ல ஒரு வைப்ரேட் ஆகும். அப்புறம் அந்த பாட்டு கேட்கும்போதெல்லாம் அன்னை தெரிகின்றாள் என் அன்னை தெரிகின்றாள் சொல்ல சொல்ல நமக்கு ஒரு உற்சாகம் வரும். சாமி வந்துருச்சு, சாமியை பார்த்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அபிராமிப்பட்டர் அதில் என்ன பண்ணுறாருன்னா, அதில் கூட பாட்டில் கூட நல்ல விஷயம் சொல்லியிருப்பான். இன்னைக்கு ஒரு அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமின்னு சொல்லிட்டார். இப்போ அறம் சொல்லலாம், ஐயோ இன்னைக்கு அமாவாசை பௌர்ணமி எப்படியா வரும்ன்றான். வரும், என் தாய் நினைத்தாள் வரும், அவள் நினைத்து விட்டாள் வந்துவிடும் பொங்கல். இவன் சரியா மட்டும் இன்னைக்கு இப்போ நிலவு வரல தூக்கி தீக்குள்ள போட்டு கொள்ளுங்க அப்படின்ட்டு போயிடுவார். பரவாயில்ல எமோஷனலாக அவர் பாடுவார். மணியே மணி மணியே எமோஷனலாக அந்த பாட்டு இன்னைக்கும் கேட்டிங்கன்னா அவ்வளோ. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து வருவா அம்மா வா வா வான்னு கூப்பிடுவார். அம்மா வராமல் இருக்கும். நீ வரவில்லை என்றால் அவமானம் எனக்கல்ல உனக்கல்லவோ, நான் உன்னை பற்றி சாங்கா பேசிட்டேன், சாமி இருக்குன்னு சொல்லிட்டேன், நீ வரலன்னா எனக்கு அசிங்கம் இல்லை உனக்கு தான் அசிங்கம், சாமி இல்லைன்னு போயிடும், என்ன பண்ண போற அப்படின்னு பாடுவார். இது எனக்கு ரொம்ப பாதிச்சு. கடைசியில் சாமி வந்துடும். சாமி வந்து ஏதோ ஒன்று கலத்தி ஒரு டோலக்கை கலத்தி போட்டால் அது நிலாவாயிடும், மக்கள் நம்பிடுவாங்க. இப்படி KS கோபாலகிருஷ்ணன் அவர்கள் இயக்கிய ஆதிபராசக்தி மூவிஸ் படம் தான் பிற்காலங்களில் நான் ஆன்மீக படம் எடுப்பதற்கும் எனக்கு ஒரு சின்ன ஒரு விதையாக இருந்ததுன்னு நான் சொல்கிறேன். அப்புறம் நான் சந்தித்த இப்போ நிறைய பேர் வாழ்க்கையில் சந்தித்த மனிதர்கள், கேள்வி ஞானத்தால் பெற்ற கதைகள், இப்படிலாம் வாழ்ந்தாங்க, இப்படிலாம் ஒரு மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க.
அவன் அவன் அந்த பதிவுகள்லாம் எனக்கு அங்கங்கே இருந்ததுனால ஒரு ஆன்மீக படம் பண்ணுவதற்கு எனக்கு ஒரு அடித்தளமாக அமைஞ்சது. இதையும் மீறி எனக்கு எப்படி சாமி படம் போய் எப்படி நீங்க போய் எடுக்க முடிஞ்சது? 30 வயசுல சாமி படம் நான் டைரக்ட் ஆமா, பண்ணேன். ஆமா. எல்லாரும் காதல் படம் பண்ற வயசுல நம்ம சாமி படம் சாமி எடுத்தோம். படம். அதுக்கு என்ன காரணம்னா, மழைக்காவது பள்ளிக்கூடம் ஒதுங்குங்கடான்னு சொல்லுவாங்க இல்லையா? ம், ம், ம். நான் மழைக்கு ஒதுங்குன இடம் டைரக்டர் கே. சங்கர் சாமி படம் எடுத்துட்டு டைரக்டருடைய இதுக்கு ஏரியாக்குள்ள போய் நுழைஞ்சுட்டேன். மழைக்கு ஒதுங்குன இடம் அந்த இடமாயி போச்சு. அந்த இடம் போய் பார்த்தா ஒரே வேஷம் கீசம் போட்டு அம்மன் நவக்கிரகனாகி வேலுண்டு வினை இல்லை ஆயிரங்கண்ணுடையாள் ஒரு பக்தி படம் போய்கிட்டு இருக்காங்க. நம்பினார் கெடுவதில்லை. அப்படி அங்க போனதுனால இப்படி ஒரு உலகம் அது ஒரு புது உலகத்துக்குள்ள போயிட்டேன். ஒரு பாசிட்டிவிட்டி ஒரு இப்போ ஒரு நான் அந்த வயசுல 27 வயசுல போய் 25 வயசு அப்போ எனக்கு அந்த சாமி படம் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணும்போது 25 வயசு இருக்கும். ஒரு 25 வயசுல இருக்கும்போது ஒரு லவ் படம் பண்ற டைரக்டர் நான் போயிருந்தேன்னா, நான் ஒரு லவ் சப்ஜெக்டா பண்ணக்கூடிய தாட் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆமா, கிரியேட் ஆமா. ஆயிரும். சரி, ஒரு த்ரில்லர் படம் எடுக்க டைரக்டர்னா நமக்கு அந்த இது தோணும். த்ரில்லர் சம்பந்தம். அதாவது நம்ம உள்ளத்துல, வயசுல, பருவத்துல என்ன பதிவாகிறதுக்குன்னு ஒரு வயசு இருக்கும். அந்த 18 டு 25 வரைக்கும் இருக்கும். ஒரு கலெக்டர் தான் மகனை தன்னோட ஆபீஸுக்கு டெய்லி கூப்பிட்டு வந்தாருன்னா, அந்த பையனுக்கு வந்து கலெக்டர் கிடைக்கிற மரியாதையும் அதையும் பார்த்தா எல்லாரும் கடவுளா கலெக்டர் நம்மளும் கலெக்டர் ஆகணும்னு ஆசை. ஒரு நாள் ஆயிரணும் அப்படின்ற. இப்போ எஸ்.ஏ. சந்திரசேகர்னு ஒரு டைரக்டர் தான் பையனை ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கூப்பிட்டு வருவார். அப்போ டைரக்டர் கிடைக்கிற மரியாதை, ஹீரோக்களுக்கு இருக்கிற மரியாதை அந்த சின்ன பையன் பார்த்துட்டே இருப்பான். விஜய்ங்கிற பையன் பார்த்துட்டே இருப்பான். நம்மளும் ஹீரோ ஆகணும். அதை நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் மறந்து நம்மளும் ஹீரோ ஆயிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோண ஆரம்பிச்சிடும். நான் ஒரு தடவை டைரக்டர் எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்களை இன்டர்வியூ பண்ணதுக்காக போயிருந்தேன். அப்புறம் ப்ரெஸ்ஸில் ரிப்போர்ட்டராக இருந்தேன். ம், ம். அப்போ நான் பேட்டி எடுத்துட்டு வெளியே சரி சார் ஓகே சார் அவர் ரஜினிகாந்தை வச்சு அந்தா கானூன் சட்டம் ஒரு ரிட்டரை ஹிந்தியில் பண்ணிட்டு இருந்தார். ஓ ஓ சூப்பர். அப்போ நான் சேவ் பண்ணி தானே அது நிறைய படம் பண்ணிட்டு இருந்தார். அப்போ அவரை பார்த்து பேட்டி எடுத்தேன். எடுத்து முடிச்சுட்டு ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாரை வச்சு பண்ணிட்டீங்க சார், பெரிய விஷயம் சார் அப்படின்னு அவரை கங்க்ராட் பண்ணுறேன். ஓகே சார், என் வீட்லேயும் ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்கார் சார், பார்க்குறீங்களா அப்படின்னாரு. எனக்கு ஒன்றுமே புரியலை. நான் சொல்கிறது 35 வருஷத்துக்கு முன்னால் முன்னாடியே விஜய் சினிமாக்கு வர்றதுக்கு முன்னாடியே. விஜய் வந்து படிச்சுட்டு இருக்காப்புல இவ்வளோ உயரம், ஓ ஒரு ஆஃப் ட்ராயர், ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு நிற்கிறாப்புல. எங்கள் வீட்லேயும் ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்கார் சார். என்ன சார் சொல்லுங்க, புரியலையே. பார்க்குறீங்களா அவரை? பார்க்குறேன் சார். ஜோசப் விஜய் ஏதோ கூப்பிடுறார் சார். சார் அங்கிளுக்கு குட் மார்னிங் அங்கிள் நான் உடனே போட்டுமா அப்படின்னு ஒரு கேட்குறப்ப ஹம்பிள். ஹம்பல் சாப்பிட்டு ரொம்ப பயம் கூச்சம் எல்லாம் இருக்கு அவர்கிட்ட. அங்கிள் அப்பா டேடி போப்பா ஸ்கூல் ரெடி ஆகும். அந்த டைரக்டர் அவனை அப்படி சின்ன வயசுலேயே ஒரு சூப்பர் ஸ்டாரை வருவார் அப்படிங்கிறத எஸ்.ஏ. சந்திரசேகர் கான்ஃபிடென்ட்டாக இருந்தார், வளர்த்தாரு, கொண்டு வந்தார். அப்போ அந்த பையனுக்கு நாம் ஒரு சூப்பர் ஸ்டார் ஆக போகிறோம் மைண்ட்ல விதைச்சிக்கிட்டே இருக்கு. அவன் ஆகிட்டான். இந்த மாதிரி நீங்கள் எங்கே ஒரு டாக்டர்னு வச்சுக்கங்களேன், தன்னுடைய பையனை ஒரு டாக்டர் வந்து ஒரு ஜிஹெச்லேயோ அல்லது ஒரு ப்ரைவேட்டோ பெரிய ஹாஸ்பிட்டலோ ஒரு டாக்டராக இருக்க தன் பையனை அந்த ஆஸ்பத்திரி கூப்பிட்டு வந்தாருன்னா, ஐயா நீங்கள் தெய்வம் ஐயா, என் பிள்ளையை காப்பாற்றிட்டீங்கயான்னு 4 பேர் காலில் விழுவாங்கல்ல. இது அந்த பையன் பார்க்கும்போது அவனுக்கு ஒரு ஆசை, நானும் டாக்டர் ஆகணும், ஒரு எண்ணம் பதிவாகுது இல்லையா? அப்போ சூழ்நிலை தான் நம்மளை உருவாக்குது. நாம் எங்கே போய் சேர்ந்தோமோ அதுவாக மாறுகிறோம். ஒரு சின்ன குழந்தைய ஒரு கொள்ளைக்காரன் வளர்த்தா கொள்ளைக்காரனாக ஆக்கிடுறான். ஒரு ஆன்மீகவாதி கொண்டு வந்தால் அவனை ஒரு பெரிய ஆன்மீகவாதி ஆக்கிடுறான். ஒரு அரசியல்வாதி வளர்த்தோம்னா அவனை அரசியல்வாதி ஆக்கிடுறான். ஒரு தொழிலதிபர் வளர்த்தோம்னா அவன் ஒரு தொழில் இண்டஸ்ட்ரியலிஸ்ட். இதுதான் வாழ்க்கை. இப்படி நான் போய் சேர்ந்த இடம் ஒரு பக்தி கூடம். அதெல்லாம் அப்படியே ஒரு பக்தி இதுக்குள்ள. பள்ளிக்கூடம் இல்லை, பக்தி கூடமானதுனால நமக்கு ஒரு பக்தி நம்மளை அறியாமல் ஒரு பக்தி உள்ள இறங்கிருச்சு. சார் எங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா தளபதி விஜய் அவர்களை பத்தின ஒரு விஷயம் சொன்னீங்க. இல்லை ஒரு உண்மை. அதனால எனக்கு நான் சந்தித்த ஒரு அனுபவத்தை சொன்னேன். கண்டிப்பா அது ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. அப்பவே இது பண்ணிருக்காங்க. இப்போ நாங்க சினிமா ரசிகர்கள்லாம் எங்களுக்கு இருக்கிற ஒரு ஏக்கம் என்ன அப்படின்னா, நாங்க வந்து சின்ன பையனா இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா நிறைய பக்தி படங்கள் வந்தது. இப்ப என்னன்னா பக்தி படங்கள்லாம் என்ன அப்படின்ற ஒரு சூழ்நிலையே வந்துருச்சு. இப்போ உங்ககிட்ட நாங்க மறுபடியும் ஏதாவது பக்தி படம் கொடுப்பீங்களா, அதை பத்தின ஏதாவது அப்டேட் கிடைக்குமா அப்படின்றதுதான். நல்ல விஷயம். பக்தி படங்கள் கால மாற்றம் ஏற்படுது. பட் இருந்தால் கூட பக்தி படம் ஓடுமா ஓடாதா அப்படின்னு ஒரு பயம் எல்லாத்துக்கும் இருக்குது. பட் என்னை பொறுத்தவரை எடுத்திங்கன்னா பெருசாக ஓடும். ஏன்னா இன்றைக்கி கோவில் இருக்கிற கூட்டங்கள்லாம் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. உண்மை. திருச்செந்தூரானாலும் சரி, திருவண்ணாமலையாக இருந்தாலும் சரி, பக்தர்கள் இன்னைக்கு அதிகமாகிட்டு இருக்கு. அதனால் மக்கள் பார்க்க மாட்டாங்கலாம் இல்லை, அதாவது படம் வரல அதனால் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல படம் வந்தால் பார்ப்பாங்க. நான் ஏற்கனவே கூட சொல்லியிருந்தேன், ஒரு உண்மை இருந்ததுன்னா அது ஒரு சாமி தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன்.
ஒரு சின்ன சம்பவத்தோட முடிச்சுட்டு இந்த கதைக்கு வந்துடுறேன். கண்டிப்பா. ஒரு கிறிஸ்டின் ஃபாதர் வந்து அவருக்கு அப்புறம் வாரிசு இல்ல. அந்த சர்ச்சு, சொத்துக்கள் எல்லாத்தையும் ஒப்படைக்கணும். அந்த அவங்களுடைய ஆன்மீகத்தையும் அவங்க வளர்க்கணும்னு ஆசைப்படுறாரு. ஒரு உண்மையானவங்ககிட்ட ஒப்படைக்கணும்னு அவர் நினைக்கிறார். அப்போ எல்லாரையும் வர சொல்றாரு. "எப்பா எல்லாரும் வாங்க. இத நான் அந்த பொறுப்ப வந்து உங்களுக்கு யார்ட்டா ஒரு ஆள்ட்ட ஒப்படைக்க போறேன். எனக்கு வயசு ஆயிடுச்சு. கண்ணெல்லாம் சரியா தெரியல. 85 வயசு ஆயிடுச்சு. அதனால உங்களுக்கு யார்ட்டா ஒரு ஆள்ட்ட ஒப்படைக்கலான்னு இருக்கேன். அதுக்கு உங்களுக்கு நான் ஒரு சின்ன போட்டி வைக்கிறேன். அந்த போட்டியில யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு நான் குடுத்துர்றேன்ப்பா." "சொல்லுங்க ஐயா" அப்படின்னு சொல்லி ஒரு 100 பேர் தயாராயிட்டாங்க. 100 பேருக்கு அந்த ஆட்சி ஆளணும் ஆசை. ஒரு சிஎம் பதவின்னு வச்சுக்கங்களேன். ஒரு இப்ப ஆசை ஸ்டாலின் இருக்குல்ல. சொல்றாரு, "ஐயா எனக்கு முடியல. யாராவது ஒரு ஆள் வாங்கப்பா. புத்திசாலியா இருந்தா ஒரு 10 பேர் வாங்கப்பா. நான் 10 பேர்ல நான் குடுத்துறேன்." எல்லாம் வந்துருவாங்கல்ல. இப்ப எல்லாரும் வர்றாங்க. ஒரு 100 பேர் வர்றாங்க. வந்தா அவர் சொல்றாரு, நான் ஒரு விதை குடுக்குறேன். இந்த விதைய முளைக்க வச்சு 40 நாளுக்குள்ள யார் பெரிய செடியா வளர்த்து கொண்டு வரீங்களோ, அவங்கள்ட்ட தானே அந்த பொறுப்ப ஒப்படைக்க போறேன்." அப்படின்னு சொல்லி 40 பேருக்கும் அந்த விதைய குடுக்குறாரு. 40 பேர் வர சொல்றாரு. 40 நாள் டைம்னு வச்சுக்கங்க. எல்லாரும் விதைய வாங்கி போய் வளர்க்குறாங்க. செடி ஒருத்தன் இவ்வளோ வளர்க்குறான், ஒருத்தன் இவ்வளோ வளர்க்குறான், ஒருத்தன் இவ்வளோ இவ்வளோ இவ்வளோன்னு பெருசா போயிட்டே இருக்கு. எல்லாரும் கொண்டு வராங்க. ஒருத்தன் மட்டும் சட்டியில ஒண்ணுமே இல்ல. செடியே வளரல. வெறும் சட்டிய தூக்கிட்டு வரான். உடனே எல்லாரும் பார்க்குறாரு, "ஏப்பா பரவாயில்லையேப்பா, நீ இவ்வளோ வளர்த்துட்டிய, நீ இவ்வளோ வளர்த்துட்டிய, நீ இவ்வளோ வளர்த்துட்டிய." "ஐயா நான் தான்யா இருக்கிறதுலயே நம்பர் 1 வளர்த்துருக்கேன்யான்னு" ஒருத்தன் சொல்றான். உடனே ஃபாதர் வந்து பார்த்துட்டே வராரு. "நீ என்னப்பா ஆச்சு? உன் சட்டியில ஒண்ணுமே வளரல." "ஐயா சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. நானும் தினமும் தண்ணி ஊத்துறேன். தினமும் சூரிய வெளிச்சத்துல காட்டுறேன். முளையே வரல ஐயா. இதான்யா நடந்தது. இதான்யா உண்மை." அப்படின்னாரு. "அப்படியா? சரிப்பா." ஒரு அனௌன்ஸ்மென்ட் குடுக்குறாரு. எல்லாரும் ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கங்க. நான் உங்களிடம் குடுத்த விதை, பாயில் பண்ண விதை, அவித்த விதை. அவித்த விதை. முளைக்கவே முளைக்கவே முளைக்காது. இதுல யாரு வந்து உண்மையா இருக்காருன்னா, செடியே வளரல, செடியே அவர் தான் உண்மையானவர். அவர்ட்ட தான் அந்த ஆட்சிய நான் ஒப்படைக்க போறேன் சொல்லி அவருடைய எல்லா பதவிகளையும் அவனுக்கு குடுத்து ஒப்படைச்சுருவாரு. இதுதான். நீங்க சொல்லும்போதே எனக்கு ஒரு விஷயத்த பின்னாடி இருந்தே புரியுது. புரிஞ்சுச்சு. நல்ல விஷயம். ஆனா, நீங்க வந்து ஆசைப்பட்டு, வளர்த்து, உரத்த போட்டு, பொய் சொல்லி ஏமாத்தினா, அவன் கண்டிப்பா நெறைய ஏமாத்துவனா தான் இருப்பான். இவன் உண்மையானவனா இருப்பான் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சது அந்த ஆலோசனை நல்ல விஷயம். இதே மாரி இத பக்தி படத்த பத்தி இன்னொன்னு ஏதோ கேட்டோம். நீங்க எப்போ பண்ண எப்போ போறீங்க? ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஒரு படம்? ஆன்மீக பண்ணுவீங்களாங்க சார்? ஐடியா ஆன்மீக இருக்கா? ஆன்மீகம் வந்து எல்லாருக்கும் இருக்கு. பெரிய பெரிய புடிசர்ஸ்க்கும் அது இருக்கு. பட் படமா எடுக்கிறதுக்கு வருவாங்களா? அப்படின்னா யோசிக்கிறாங்க. ஆமா. ஒரு கவிதாலயம்லாம் நெறைய படம் எடுத்தாங்க. ராஜராஜேஸ்வரின்னு வச்சு எடுத்தாங்க. ராஜகாளியம்மன் ஒரு படம், ராமநாராயணன் வச்சு எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க சாமி படம் பண்ணல. ஏன்னு தெரியல. 2மே ஹிட்டு. 2மே ஹிட் படம் தான். பட் சாமி படம் மேல எல்லாருக்கும் சாமி மேல பெரிய நம்பிக்கையா இருக்காங்க. சாய்பாபாவுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. அதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. முருகருக்கு ஒரு கூட்டம் இருக்கு. பெருமாளுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. அம்பாளுக்கு ஒரு ஐயப்பனுக்கு கூட்டம் இருக்கு. ஐயப்பனுக்கு ஒரு பெருங்கூட்டம் இருக்கு. எல்லாம் இருக்கு. ஆனாலும் ஒரு தயக்கம் எல்லாரிடமும் இருக்கிறது. பட் எனக்கு அந்த தயக்கம் இல்ல. எடுத்தா நிச்சயமா பண்ண முடியும். நல்ல ஒரு குலசை முத்தாரம்மன் எடுக்கலாம்னு ரொம்ப நாளா ஒரு முயற்சி எடுத்துட்டே இருக்கிறோம். நெறைய பேட்டியிலயும் சொல்லிட்டு இருக்கேன். அது எப்போ கைகூடும்னு தெரியல. தமிழ்நாடு மட்டும் இல்ல, சவுத் இந்தியால இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா, முத்தாரம்மன். வேஷம் போட்டு குலசை முத்தாரம்மன் நான் கூட வருவாங்க. ராஜராஜேஸ்வரர் ஒரு பிட்டு சாங் வச்சிருந்தேன். அந்த சாங்க கூட மறுபடியும் வேற ஒரு ஃபோக்ல கொடுத்து, அத ஒரு பயங்கர பிரம்மாண்டமா ஒரு ஃபோக் படமா பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. அந்த சாங்க வேணா 2 வரி பாடி காமிக்கட்டுமா? எங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக. திருச்செந்தூர் கடல் அருகே, உடங்குடி ஊர் அருகே, எங்கள் குலசேகர பட்டணத்தில் குடியிருக்கும் முத்தாரம்மா, ஏ கதை கேளு முத்தாரம்மா கதை கேளு, அவ குழந்தையாக குலசேகர பட்டணம் வந்த கதை கேளு, ஏ முத்தாரம்மா கதை கேளு. இந்த மாதிரி ஒரு ஃபோக்ல ஒரு படத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. காலத்தின் கட்டாயம். அதுக்கான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கேன். அம்பாள் தான் அதுக்கு வழிவிடணும். ஒவ்வொருத்தருக்கும் நான் இதுவரைக்கும் சொன்ன சம்பவங்கள்ல சாமி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான உதவிகள் பண்ணி வெளி காமிச்சிருக்கு. இதுக்கும் ஒரு வழி காட்டும்னு நான் நம்புறேன். கண்டிப்பா சார். அதுவும் இந்த ஒரு வாராகி இந்த டிவில வாராகி டிவியில ஒரு வாராகிய அம்மனை வணங்கிட்டு வந்து இந்த இன்டர்வியூ குடுக்குறோம். வாராகியும் அதுக்கு துணையா இருப்பான்னு நான் மனதார நம்புறேன். அந்த வாராகிய மறுபடியும் வணங்கி என்னுடைய ஆன்மீக பேட்டியை முடித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி. ஸ்ரீ வாராகி டிவி நேயர்களுக்கும் என் வணக்கம். ஆன்மீகத்த சில சோதனைகள் இருக்கும். அதுக்காக கைவிட்றாதீங்க. சோதனை கண்டு பயந்துறாதீங்க. நிச்சயமா போராடுங்க. உண்மையா நடந்துக்கங்க.
வெற்றி உறுதி. நீங்களும் ஜெயிக்கலாம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப மகிழ்ச்சியான தருணமா இருந்தது. உங்களுக்கு நடந்த ஆன்மீக அனுபவங்கள் மட்டும் இல்லாம, எங்களுடைய வாராகி டிவி நேயர்களுக்காக எக்ஸ்க்ளூசிவான ஒரு அப்டேட்டும் குடுத்திருக்கீங்க. கூடிய சீக்கிரம் குலசை முத்தாரம்மன் படத்துடைய ஒரு அந்த வாராகி அருள் புரியணும். ஆமா. கண்டிப்பாக அதுல சந்திப்போம் சார். ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி சார்.